Hey guys, welcome to 90s Kids Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நார்த் இந்தியன் சைடுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேக் ரெசிபி Basbousa Cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு நம்ம நார்மலா ரவா கேக் இல்ல சுஜி கேக்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே போல தான். ஆனா அதை விட இது ரொம்பவும் சாஃப்ட்டா, ரொம்பவும் மாய்ஸ்சரா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கேக் செய்யறதுக்கு பட்டர் பீட்டர்னு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக யாருக்குமே ஃபெயிலியர் ஆகாது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன பசங்க கூட இந்த கேக்கை சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை உடைச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற கேக்கோட அளவு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். ஸோ 1/2 கிலோ கேக்குக்கு தான் இந்த 3 முட்டை எடுத்திருக்கோம். இப்போ 3 முட்டையை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப் எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாது. இந்த டம்ளர் வச்சு தான் கேக்குக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அளந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளருக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அது இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை உருக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது அதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். சீனியை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த முட்டை கூடயே சேர்த்துடலாம். 3 முட்டை, 1/2 டம்ளர் அளவுக்கு குக்கிங் ஆயில், 3/4 டம்ளர் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், 3த்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 30 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்தாச்சு. சுகர் வந்துட்டு ஆல்ரெடி பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால 30 செகண்ட்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இதையுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு எந்த ரவை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ரவையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு ட்ரை கோகோனட் சேர்க்கலாம். தேங்காவை துருவிட்டு அதுக்கப்புறமா அது மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா வெறும் பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திங்கன்னா இந்த ட்ரை கோகோனட் கிடச்சிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க தேங்காவை துருவிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சட்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இந்த கேக்குக்கு தேவை கிடையாது. பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அது கூட நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேக் பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் உள்ள பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையை கூட பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமமாக இருக்கிற பாத்திரம் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா சுற்றி ஓரங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த கேக் மாவு இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த கேக்கை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1/2 இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை நம்ம மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு கூட அடியில் வச்சுக்கலாம் தூக்கி வைக்கிறதுக்காக. இப்போது இதில் கேஸ்கட் விசில் ரெண்டுமே போடாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உள்ளே வைக்கலாம். உள்ளே வைக்கும்போது பார்த்து வைங்க. ஓரங்கள் எல்லாமே நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வைங்க. இப்போ வச்சுட்டு மறுபடியும் இதை மூடி போடலாம். கேஸ்கட் விசில் ரெண்டுமே போடக்கூடாது. ரெண்டுமே போடாமல் மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
35 நிமிஷம் ஆயிடுச்சு. 35 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வைக்கிற குக்கரை பொறுத்து டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஆனால் 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குச்சி கிளியராக வரணும். அப்போ தான் கேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறிட்டு இருக்க டைமில் நமக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டையோட வாசனை உங்களுக்கு பிடிக்காததுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக சூடு ஆற வச்சுடுங்க. இந்த சுகர் சிரப் வந்துட்டு சூடு ஆறட்டும். இப்போ கேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை வந்து டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கேக் ரெடியாக இருக்குன்னு. இப்போ இது மறுபடியும் அதே பாத்திரத்திலே வச்சிடலாம். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா ஸ்போர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. கேக் ஃபுல்லாக ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது இதுக்கு மேலே ஊற்றிடலாம். நீங்கள் சுகர் சிரப் ஊற்றுனதுமே கேக் வந்துட்டு அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சுகர் சிரப் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்கில் ஈரத்தன்மை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வீடியோ பர்பஸ்க்காக பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிஸ்தா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதுக்கு மேலே தூவி விட்டுலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது சேர்க்காம கூட இருக்கலாம், ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பஸ்போசா கேக், ரவா கேக் இல்லை சூஜி கேக்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கும். இந்த கேக் மாவு செய்யும்போது நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா தண்ணியோ இல்லை பாலோ நான் சேர்க்கலை. நான் சொன்ன அளவுகளை நீங்கள் சரியாக சேர்த்திங்கன்னா கேக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கேக் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே மாய்ஸ்சராக இருக்கும். கண்டிப்பாக அந்த கேக் ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணலாம், யாருக்குமே ஃபெயிலியர் ஆகாது. நான் சொன்ன அளவுகளை மட்டும் நீங்கள் சரியாக சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கேக் கிடச்சிடும். கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருமே பாராட்டுவாங்க. இதை நீங்கள் பர்த்டே கேக்காக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. என்ன பார்க்குறீங்க? என்னடா இவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோ போடுறாங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டி வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த கேக்கை பேக் பண்ணேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.